யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு ரொம்ப பொறுமையா இருந்தாரு அப்படின்றதுக்கு இந்த வசனம் சாட்சி. அப்ப யோபு பொறுமையா இருந்த ஒரு மனிதர். அதனால்தான் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். பொறுமை. எதுல பொறுமையா இருந்தாரு? சிலர் சொல்லுவாங்க, ஏங்க திடீர்னு கோபப்பட்டு இப்படி அடிச்சுட்டீங்க பிள்ளைய, மனைவி அடிச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்டான். நான் பொறுமையா தான் இருந்தேன், பொறுத்த பார்த்தேன், அதுக்கு மேல பொறுக்க முடியல. அப்படித்தானே சொல்றோம் நம்ம. பொறுத்து தான் பார்த்தேன். எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? ஆனா வசனம் சொல்றது நீடிய பொறுமை. என்ன பொறுமையா சொல்லுங்க? நீடிய பொறுமையா இருக்க பழகணும். அல்லேலூயா. சில உபத்திரம் வரும், பாடு வரும், பொறுமையா இருக்க பழகுங்க. யோபு பொறுமையா இருந்தார், உபத்திரவத்துல பொறுமை. சில சொல்லுவாங்க, இந்த உபத்திரம் வந்ததுனால தான் தாங்க முடியலன்னு. ஆனா வசனம் சொல்லிட்டு உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரம் வரும்போதுதான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நிந்த வருது, நெருக்கம் வருது, பாடு வருது, பொறுமையா இருங்க. கணவர் திட்டுறாரு, பதில் பேசாம பொறுமையா இருங்க. மனைவி கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க, பொறுமையா இருங்க. பிள்ளைகள் நீங்க கோவப்படுற மாதிரி நடந்து கொள்றாங்க, எரிச்சலா வருது, கோவம் வருது, பொறுமையா இருங்க. மேல் அதிகாரி உங்களை இல்ட்ரேட் பண்றாரு வேலை செய்யற இடத்துல, பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்க பழகுங்க. யோபு பொறுமையா இருந்தார். நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க, யோபுடைய பரிசுத்தத்தை கேள்விக்குறியாக்குறாங்க, பொறுமையா இருக்கு. இயேசுவை பாருங்க, கற்றுக்கொள்ளுங்க பொறுமைக்கு. இயேசு பொறுமையா இருக்கு. பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க, மென்டல் பைத்தியக்காரன் சொல்றாங்க, அவர் பொறுமையா இருக்கிறார். முகத்துல காரி துப்புறாங்க, தலையில முள்முடி வைக்கிறாங்க, அவமானப்படுத்தும்படி வஸ்திரத்தை உரிந்து அவரை கேவலப்படுத்துறாங்க, பொறுமையாய் சகித்தார். பாடுகளை சகித்தார், பொறுமையா சகித்தார், உபத்திரவத்தை சகித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு உபத்திரவத்தை சகிக்க மனம் இல்லை. கல்யாணம் ஆகி 3-6 மாசத்துல இந்த புருஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு வர காரணம் என்ன? பொறுமையா இருக்க மனம் கிடையாது. திருமணமாகி 3வது மாசமே எனக்கு வேண்டாம் இந்த புருஷன், நான் வேற கல்யாணம் வேணா பண்ணிக்கிறேன், அவர் வேண்டாம், டைவர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு ஜெபம் பண்ணுகிற தாயார். முக்காடு போட்டுக்கிட்டு தெரப்பின் வாசல் வந்து ஜெபம் பண்ணிட்டு மகளை கூட்டி கொண்டு வீட்டுல வச்சிருந்தீங்க, நரகம் தான் உங்களுக்கு. தெரப்பின் வாசல் வர்றதுனால மோட்சம் போக முடியாது. தப்பு பண்ணாதங்க. உபத்திரவத்துல பொறுமையா இருக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. குடும்பம்னு உபத்திரம் இருக்கும், பாடு இருக்கும், அமைதியாரு, பொறுமையாரு. கணவர் ஆண்டவர் சரிப்படுத்துவாரு, உன் மாமியார் ஆண்டவர் தொடுவாரு. நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்களா, கொஞ்சம் பொறுமையாரு, சொல்லிக் கொடுங்க. உடனே கூட்டி கொண்டு வந்து மடிக்கல வைக்காதுங்க. ஏன் பிள்ளை நான் இப்படி வளர்த்தேன், அப்ப ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? கற்றுக் கொடுங்க. உபத்திரமும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரம், பாடு உள்ள வாழ்க்கை. உலக வாழ்க்கையில பாடு இல்லாத மனிதங்க கிடையாது. எல்லாருக்கும் பாடு உபத்திரம் உண்டு. அதுல பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. வேலை செய்யற இடத்துல பாடு இருக்கும். நாங்க ஊழியம் செய்யற எங்களுக்கு எவ்வளவு பாடு தெரியுமா? மேடையா வீரமா பேசுறாங்க, நம்மளை தாக்கி பரிகாசம் பண்ணி ஊழியத்தெல்லாம் கூட. ஆண்டவர் சொன்னார், பொறுமையாரு, ஒன்னும் பதில் சொல்லாரு. அவன் வெளில பேசிட்டு போட்டோம், அவங்களுக்கு சந்தோஷம், நாங்க பேசிட்டோம், சந்தோஷம், பேசிட்டு போட்டோம். ஒண்ணும் பேசாத, அமைதியாரு. பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச நாள் பொறுமையாரு சொல்லிக் கொடுங்க. வீட்டுல கணவன் அப்படிதான் இருப்பார் சிலர், மாமியார்னா சிலர் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் பேசுவாங்க. செவிட மாதிரி இருந்துங்க. இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுரு. இப்படி பழகணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான் அப்படின்னு இருக்கு. காது கேளாதவன் போல், நான் பேலியாளின் மக்கள் அவனை பரிகாசம் பண்ணாங்க. மாமியார் திட்டுறாங்களா, செவிட்டு காதுன்னு மாதிரி இருந்துக்கிடுங்க, செவிடு மாதிரி இருங்க. உங்க பாட்டுல பொறுமையை சகித்துக் கொள்ளுங்க. உங்க பாட்டுல சிரிச்சுக்கிட்டே இருங்க.
நம்ம என்ன திட்டினாலும் அவளை ஒன்றும் அசைக்க முடியறதில்ல. திட்டி என்ன பிரயோஜனம்? தன்னால வாங்கி மூடிடுவான். பொறுமையா இருக்க பழகணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வீட்டுக்குள்ள, வெளியில, தெருவில், வேலை செய்யற இடத்துல. இதுக்கு மத்தியில தான் நம்ம வாழணும். எங்கேயும் ஓடி காட்டுக்குள்ள போய் தனியா வாழ முடியாது. நம்ம இங்க இந்த மத்தியில தான் வாழணும். பொறுமையா இருக்க பழகுங்க. யோபு பொறுமையா இருந்தார். யோபு 42ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. யோபு தேவனை தரிசித்த ஒரு மனிதன். யோபு தேவனை தரிசித்த மனிதன். காதுகளால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை தரிசிக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்கிறேன். தேவனை தரிசித்த ஒரு மனிதன் யோபு. இதுக்கு முன்னால ஒரு காரியம் சொல்றார் பாருங்களேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 வசனம் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். யோபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மாமிசம் முதலானவைகள் அழுகி போனாலும், என் சரீரம் வியாதிப்பட்டு அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். என் மாம்சத்தில் இருந்தே நான் அவரை பார்ப்பேன், என் கண்களை அவரை காணும். அதான் அவருடைய விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். யோபு பழைய காலத்து பக்தனை சொல்லுகிறார், நான் அவரை காண்பேன், என் கண்களால் காண்பேன் என்று இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்று 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும், show me your glory. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது மோசே, ஆனாலும் நீ தாகத்தோடு கேட்கறல்ல, நீ என்ன பார்க்கலாம், வா இங்க வந்து நெல்லு, நான் கடந்து போறேன், நீ என் பின்பக்கத்தை நீ பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது காணக்கூடாத இறைவன், அவரை காண்பிக்கத்தான் இயேசு உலகத்துல வந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலுக்கு தரிசனமாகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் இயேசுவை தரிசிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:17 வாசித்து பாருங்க. தேவாலயத்துல பவுல் ஜெபித்து கொண்டிருந்த போது நான் இயேசுவை தரிசித்தேன், அவரை தரிசித்தேன் என்பதாக எழுதுகிறார். அவரை தரிசிக்க முடியும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். எப்போ? தான் சிறையிருப்பில் இருக்கும் போதே. அதான் அவருடைய சிறப்பு. யோபு சிறையிருப்பில் இருக்கும் போதே சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுகிறார். 42:7-8 வசனம் பாருங்க, வாசிக்க கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தோமானியனாக எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். யோபுடைய சிநேகிதர் மேல ஆண்டவர் கோபம் வருது. ஆண்டவர் உங்க மேல எனக்கு கோபம் வருது, அழிச்சிருவேன். ஆனாலும் நீங்க அழியாம இருக்கணுமானா யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபு வேண்டுதல் செய்தால் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப யோபு கிட்ட வந்து, யோபு ஒரு சிநேகிதருக்காக ஜெபிக்கணும், நீ ஜெபம் பண்ண அவனை நான் மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். யோபு என்ன சொல்லியிருக்கலாம்? நானே சிறையிருப்பில் இருக்கேன், நானே இப்படி உட்கார்ந்துருக்கேன் பைத்தியக்கார மாதிரி, நானே நிந்தைக்கு மாத்திர முதல்ல ஏன் சிறையிருப்பை மாத்தினா தான் நான் ஜெபிக்க முடியும்.
நான் இப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? அப்படி யோபு சொல்லவில்லை. கர்த்தருடைய கோபம் தன் சிநேகிதர் மீது வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவங்கள மன்னிங்க ஆண்டவரே, அவங்க புத்தியனமா பேசிட்டாங்க, அவங்க பேசினது தப்பு தான், அவங்க பாவம் செய்துட்டாங்க, அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு யோபு தன் சிநேகிதருக்காக மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். வசனம் சொல்லுகிறாரு, யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார், அவருடைய சிநேகிதர்களை மன்னித்தார். உடனே யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க முகத்தை ஆண்டவர் பார்ப்பார். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பாருங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துற மக்கள் தான் அதிகம். தெய்வ நம்பிக்கை என்ற பேரில் ஆண்டவரை துக்கப்படுத்துறவங்க தான் அதிகம். இந்த மாதிரி பாவம் செய்துட்டாங்க, இந்த மாதிரி மனுஷனை தெய்வமாக்கிட்டாங்க, தேவனுடைய கோபம் தேசத்தின் மீது வருகிறாரு. அன்று சொல்ல, நீ ஜெபம் பண்ணினா நான் மன்னிப்பேன். இந்த மக்களுக்காக ஆண்டவரே எங்க ஜனத்தை மன்னிங்க, எங்க ஜனத்தோட அறியாமைய மன்னிங்க, பாவங்களை நீங்க மன்னிங்க, நான் உங்களுக்காக பரிந்து பேசுறேன்னு சொல்லி நீ உங்க தேவைக்கு மத்தியில, வியாதிக்கு மத்தியில, பிரச்சனைக்கு மத்தியில மற்றவங்களுக்காக நீங்க பரிந்து பேசி ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றி உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். யோபு அப்படி இருந்தார். இன்றைக்கு உங்க சிறையிருப்பு மாறி 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாக போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? இப்போ கண்ண மூடி முதலாவது, தகப்பனே, நான் யோபை போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அவருடைய பாவங்களை மன்னிங்க, அவருடைய மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே, அவருடைய மனுஷ வணக்கங்களை மன்னிங்க ஆண்டவரே, மதுபானங்கள், அசுத்தங்கள், பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லாவற்றையும் மன்னிங்க. அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, அவங்கள ரட்சிங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எனக்கு ரட்சிப்பை தந்ததை போல அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க. பரலோகத்துக்கு அவங்களும் வரணும், உம்முடைய வருகையில் அவங்களும் காணப்படணும். நான் அவர்களுக்காக பாரமெடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை மன்னித்து நீ ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், என் கூட வேலை பார்க்கிற எல்லாரும் பரலோகத்திற்கு வரணும். அவங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.